நைட்டு ஃபுல்லா ஒருத்தர் காலைல ஏஞ்சோடனே விடியறதுக்கு முன்னாடி போய் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாரு. அத்தா விடிஞ்சிருச்சு. மணி ஒரு 6 மணிக்கிட்ட இருக்கும். ஆனா இவர் என்னடா நான் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாரு உட்காந்துக்கிட்டு. லைட்டை போட்டு உசி பேத்தி விடுவோம் நம்ம. பை நைட்டு ஃபுல்லா உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணு ஃபுல்லா சண்டை மூட்ல இருந்துகிட்டு தூங்கிட்டு இருக்கிற நீ வச்சிட்ட கூட வா பிரச்சனை பண்ணணுமா வேணாமா? இணையா தூக்கத்துல இப்படி மாறுற சண்டை மாறு உசு பேத்தி விட்டு வா அப்படி பிரச்சனை பண்ணுவோம் வா. பரவாயில்ல நீ லேட்டா எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் தூங்குன? ஒரு பிரச்சனை வரும்போது தூங்கலாமா நீ சொல்ல? ஏஞ்சிக்க ஃபர்ஸ்ட் ஏஞ்சிக்க. விழுப்புரமா எந்த புறத்துக்கு நம்ம போறோம் வா. ஒரு தமிழனுக்கு தேவையே மானம் தான். எவங்களும் வரல. இப்ப நம்ம அங்க போனோடனே அவங்க வந்துடும். போன் போட்டு வர சொல்லிடுவோம். ஏஞ்சு ஃபர்ஸ்ட் நீ ஏஞ்சி போய் குளிப்போ. பரவாயில்ல மாம்சே ரைட்டு. இது இந்த மனுஷன் தலைகாணி கூட இல்லாம தூங்குவாரு. அது என் பேக் தான் என் பேண்ட் தான். கையில டேட்டு எல்லாம் பயங்கரமா குத்திக்குத. பச்சை குத்திக்கிட்டு பச்சை கலர் சட்டை போட்டுனுங்க. அவர் என்ன பண்றாரு மட்டும் பாப்போம் வாங்க. பாத்ரூம் போயிட்டு தூங்கிட்டு இருக்காரு. பா பாய் நீ நம்ம தான் பாய் சண்டை செய்யறோமா பாய். சொல்ல போறோம் கப்பலா இருக்காங்க. ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அசோக் நகர் மெட்ரோல இருக்கோம். நான் ஒரு சண்டை போடுறதுக்கு இவ்வளவு வெள்ளனமா வந்து எந்திரிப்பேனே நினைக்கல வாழ்க்கையிலேயே. ஆனா இப்ப வெள்ளனமா சொல்றதே வந்து நல்லா இருக்கு. என்ன பாய் இன்னொருத்தனை கூப்பிட்டேன் வாரா ஒரு பிரச்சனைடா விழுப்புரம் வரல ஆள் கூட வெளியே போறேன். சரி இன்னொருத்தர் ஒரு பிரச்சனையே சொல்லல. தமிழ் அவர் பேரு சரியா சும்மா வர சொல்லி இருக்கோம். அங்க போயிட்டு விழுப்புரம் போயிட்டு தான் வந்து இந்த மாதிரி நாங்க பிரச்சனைன்றதே சொல்ல போறோம். அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றது நீங்க பாப்பீங்க. ஏன்னா அவர் சும்மாவே சரியான ஆள் இருக்குன்னு சொல்லும் போது போன வீடியோல பாண்டிச்சேரியில ஆள் இருக்குன்னு சொன்னவரு இந்த வீடியோல வரல. பயந்துகிட்டு ஆள் கூட வெளியே போறேன்ட்டாரு. பரபரப்பு காட்சிகள் உங்களுக்காக. ஆமா நம்ம 2 பேருக்கு ஒரே டிக்கெட் எடுத்து அந்த கேட்டு திறக்கும்ல 2 பேர் உள்ள போயிருவோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கேமரா வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு வார்த்தை 2 டிக்கெட் எடுப்பாய். எதுக்கு உனக்கு இங்க இருந்து 40 ரூபா இங்க இருந்து 40 ரூபா உனக்கு ஒண்ணு பண்ணுவோமா? அப்படி ஏறி குதிச்சோம்னா போயிருவோமா? சென்னையில இருக்கிறவங்க எப்ப வந்துட்டு தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி போய் கேளுங்க. அப்படி போங்க. அப்படியா போங்க. அப்படியா கேளுங்க. அது தமிழ் ப்ரோக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பொண்ணு அலையாதையா யாரை தவிர மத்தவங்க எல்லாம் எனக்கு அக்கா மாதிரி. இது ஆக்சன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஊரை ஏமாத்தி தெரியாது. வாயை கழுவு ப்ரோ. இப்பதான் ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மெட்ரோட ஆக்சன் என்ன ஆகுன்றாரு கேமராமேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். என்னதான் பண்ண போறோம் பாய்? அவனா நீ ஒரு சண்டைக்கு எந்த மாதிரி சண்டை போடுறது விஷ்ணு ப்ரோ சொல்லுவாங்க. சண்டைலாம் சக்கரை பொங்கல் சாப்பிடுறோம். இங்க இருந்து நம்ம டைரக்டா எங்க போறோம்னா சென்ட்ரல் எக்மோர் போறோம். எக்மோர்ல இருந்து தமிழ் ஒரு பச்சை மண் இருக்கும். அந்த மண்ணை தூக்கிட்டு விழுப்புரம் பாப்போம் என்ன நடக்குது யாரு தெரியும். வா ப்ரோ. இல்லையா வா ப்ரோ. இங்கதான் ப்ரோ. எங்கிட்டு பாய் பாய் பாய். யூரின் வருது பாய். யூரின் போயிட்டு போயிடுவோம் பாய். நீங்க ஒண்ணுக்கே போகாதீங்களே. அவளை பிடிச்சு வச்சுட்டு இப்படி கையில பிடிச்சு வச்சுட்டு இப்படி அவ்வளோ பேசுனா பேசுறது இல்ல. இனிமேல் வீச்சு தான். முட்டை வீச்சா சரி ப்ரோ. சரி ஸ்டாரா பொண்ணுங்களை 10 வயசு காலைல இவர் எந்திரிக்கல. போன் பண்ணு சல்மான் இன்னைக்கு போடுமா அப்படின்ட்டாரு. இல்ல கூட ஒரு பொண்ணு வருது ப்ரோ போயிருவோம். அதெல்லாம் இல்ல. சம்சாரம் எல்லாம் எப்படி இருக்காங்க? வந்ததுல இருந்து 2 தடவை 3 தடவை
வந்தால நீ எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையா? சென்னை சென்ட்ரல் இதான் வந்து சாரி எக்மோர். இந்த இடத்துலயே வரலாறு சொல்ல போறியா? சொல்லு. வரலாறு இல்லையா? சொல்லு ப்ரோ. நான் இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் முடிச்சப்போ கிளாஸ் முடிச்சு ஒரு முஸ்லிம் பொண்ணுக்கு இங்க எக்மோர்ல கல்யாணம். சரி. நான ஃப்ரெண்டு தான் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. பையனுக்கு கல்யாணம். பையன் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏதாவது செல்ஃபி எடுத்தோம். இன்னும் செல்ஃபி இருக்கு. அது முடிஞ்ச அந்த வீடியோல ஆட் பண்றேன். அந்த பொண்ணு ஒத்துக்குமா? என்னது செல்ஃபி ஆட் ஒண்ணு இல்லையா? பையன் தான் பையனுக்கு கல்யாணம். 8 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த இடத்துக்கு வரேன். அப்படியா? நம்ம எந்த நிலைமையில போக போறோம்னு தெரியல. ஏன்னா ரிசர்வ் பண்ணோம், புக் பண்ணோம், புக்கிங் ஆகல. அன்ட்ரெஸ் தான் போக போறோம். எந்த பாத்ரூம்ல ஏதாவது பாத்ரூம் தான் பாத்ரூம் பிடிச்சிருப்பாய். மைக் விழுந்துடாமையா? படிச்சு கேட்டேன். ட்ரெயின் எத்தனை பிளாட்ஃபார்ம்? 4வது பிளாட்ஃபார்ம் தான். இங்க பார்த்தோம்னா 7வது பிளாட்ஃபார்ம் மாத்தி விட்டாங்க. எனக்கு ஒரு இடத்துக்கு வரணும். 4வது பிளாட்ஃபார்ம் இல்லைன்றாங்க. என்ன ப்ரோ 4வது பிளாட்ஃபார்ம் சொல்லி கிடைக்க பாரு. எப்போ வரும் இந்த ட்ரெயின்? ராமேஸ்வரம் ட்ரெயின் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விழுப்புரம் போக போறோம். இது ஒரு ராமேஸ்வரம் ட்ரெயின் நின்றுச்சு. நம்ம போற ட்ரெயின்ல யாருமே இல்ல. ஜாலி. டிரைவர் கூட இல்ல. டிரைவரே இல்ல. நம்ம தூங்கிட்டே போலான்டா பாய். யாருமே இல்லாத போல எங்களுக்கு டவுட் வந்திருக்கணும். வரல. டீ சாப்பிடுமா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். ஆளுக்குலுங்கி பையா ஹிந்தி பட்டு படமா பாரு போல. சப்ஸ்கிரைப் பண்ணிரு பையா. ஏன் பையா அப்பலாம் சொல்ல கூடாது பையா. ப்ரோ வீடியோ அப்படியே போடுங்க. சொல்ல போனா ப்ரோ அவர்தான் தமிழ்காரர் மாதிரி இருக்கு. நீதான் ஹிந்திக்காரர் மாதிரி இருக்கு. நீதான் பையா மாதிரி இருக்கு. அவரு பார்க்க ஒடிசாக்காரர் மாதிரி இருக்காரு. அப்ப பாக்காத கண்ண மூடி. சாயா ஒரு ஆளு அவர் அழகா படுத்திருந்தாரு. ஒரு ஆள் அவர் இடத்த இது பண்ணிட்டு தள்ளி வர உட்காருங்கன்ற. உனக்கு என்ன வாங்கி வா என்ன காதல் துழுதியா? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஒடிசால இருந்து 15,000 சம்பாதிக்கிறாங்க. நம்ம மாசம் 5,000 சம்பாதிக்க கஷ்டப்படுறோம். That is India. அவரை சொல்லு ப்ரோ. யாருக்கு வளகாப்பு? நம்ம எதிர்பார்க்க தெரியுமா உனக்கு? மாமா பொண்ணு வளகாப்பு. சரி உன்னையா கூப்பிட்டு போறாங்க. வெளியே பண்ணிட்டு பேசுவா. சீட்டு யாராவது பிரச்சனை அவனை நீ பிடி. மாத்தி பிடிங்க. சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டேன் போடுறா. நிறுத்துற அவனை. நீ போட்டிருக்க சொக்காக்கும் நீ பண்ற வேலைக்கு சம்பந்தமே இல்லையே. டீ வாங்கி கொடுத்தாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு. பசங்க பாருப்பா, ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டேன்றானோ பிச்சைக்காரன். 10 பைசாக்கு லாய்க்காம ஜியோ போனா நீ சோட்டா பீமா. அங்க ஒருத்தர் கதை அடிச்சு கீழே விழுப்புற ஒரு வீடியோ எடுத்துக்கோ. அந்த அம்மா வேகமா ஓடிச்சு குடுண்டு வாய் பயந்துட்டு ஐயோ குதிக்க போகுதுன்னு பார்த்தா எச்சிட்டு வேணாம் பழைய பண்ணா இருக்கும். வேணாம் பழைய பண்ணா இருக்கும். போட்டு அங்க சிம்பிள் அங்க வர சொல்லி சிக்னலுக்கு வர சொல்லிடுவோம். வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க உள்ள. என்னன்னு பார்த்தா ஒரு லேடி வந்து ஏதோ அவர் திங்ஸ் வந்து திருடுற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. காலைல மெட்ரோல டிக்கெட் வாங்கி ஸ்டோரி போடுறது. டிக்கெட் கொடுறாரு. 20 ரூபாயா? எவ்வளவு பேலன்ஸ் கொடுத்தீங்க? ஐயோ 500 ரூபா கொடுத்து 4 டிக்கெட் எடுக்க சொன்னேன். ஓகேவா? 4 டிக்கெட் தானே எடுக்க சொன்னேன். 4 டிக்கெட் எல்லாம் எடுக்க சொல்ல. நியாயமா கேளு. 4 டிக்கெட் எடுக்க சொன்னேன். சரி எத்தனை பேர் போறோம்? 4 பேர் போறோமா? உனக்கு 4 டிக்கெட் எடுத்துட்டு சொல்லுதான் 500 ரூபா கொடுத்தேன். எனக்கு மட்டும் கொடுத்து உனக்கு மட்டும் இப்ப இவரு மட்டும் டிக்கெட் ஒரு டிக்கெட் எடுத்திருக்காரு. நாங்க 3 பேர் வித்தோட்ல போறோம். டிக்கெட் வந்தாலே நாங்க ஃபைன் கட்டணும். ஏன்டா அப்படி இருக்கு? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பாய் எங்க டிடிஆர் வராங்க. டிக்கெட் எடுக்கவே இல்லையே. சத்தியமா 30 ரூபா போய் பாத்துட்டு போ. உண்மையிலே வராரு.